காய்ஸ், சென்னையில நீங்க புதுசா ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுமா? அப்போ இந்த இடத்துக்கு வாங்க. நீங்களும் இந்த மாதிரி மாட்டு வண்டியில உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுமா? கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. அப்பதான் வண்டியிலுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம சென்னை சென்ட்ரல் வந்திருந்தீங்கன்னா இந்த பில்டிங்கை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. பில்டிங் பேரு தான் விக்டோரியா பப்ளிக் ஹால் சொல்லிட்டு நியூவா ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த பிளேஸ்க்கு நீங்க மார்னிங் விட ஈவினிங் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன் நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். முன்னாடி என்ட்ரி ஃப்ரீயா தான் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் 25 rupees கிட்ட சார்ஜ் பண்றாங்க. அதுவும் ஆன்லைன் புக்கிங் மட்டும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி யூஸ் பண்ண காயின்ஸ், சமைக்க யூஸ் பண்ண இவ்வளவு பெரிய பானை, அதுவும் திஷ்டி பொம்மையும் கூட இருக்கும். ஏகப்பட்ட சைஸ்ல வெரைட்டி ஆஃப் கத்தி இருக்கும். இது காய்கறி வெட்ட யூஸ் பண்ணாங்களோ இல்ல எதை வெட்ட யூஸ் பண்ணாங்களோ தெரியல. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா டைட்டானிக்ல இருக்க மாதிரி அதோட பெரிய போட் இங்க வுட்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி போட்டை தான் யூஸ் பண்ணாங்களா? செம்ம பெருசா இருக்குல்ல. ஒரே ஒரு மிஸ்டேக், துருப்பு மட்டும் வைக்கல. நானும் என் ஃப்ரெண்டு கையில தான் துருப்பு போட்டேன். நல்ல நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு பக்கமான ஸ்பாட்டா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. பஸ் கிளம்ப போது வாணியம்பாடி மூளை கடை யாராவது இருந்தா இப்ப ஏறுங்க, உள்ள ஏறுங்க. பழைய காலத்துல யூஸ் பண்ண பஸ்ஸுமே இந்த இடத்துல பார்வைக்கு வச்சிருந்தாங்க. பார்க்க சூப்பரா இருக்கும். Aí tá mesmo. Era uma determinada steering lá da onde é. Era uma pessoa mais. சோ இந்த பஸ்ஸை பத்தி ஃபுல் ஹிஸ்டரியுமே பஸ்ஸோட ரைட் ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல ஒட்டிருப்பாங்க. வேணும்ன்றவங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பஸ் ரன்னிங்ல இருக்கும் போதே அப்படியே இறங்கி வெளியே ஓடி வந்துட்டேன். அப்படியே வெளியே வந்தா நம்ம பழைய காலத்துல யூஸ் பண்ண ஸ்கூட்டர் இருக்கும். சென்னை போலாம். அதையும் முடிச்சு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியே ஒரு தள்ளு வண்டி இருக்கும். இந்த வண்டியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சென்னையில புதுசா ஒரு பிளேஸை விசிட் பண்ணோம்னா இந்த இடம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண பக்காவான ஸ்பாட்டா இருக்கும். நான் ஏன் இந்த இடத்த ஈவினிங் விசிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா, மார்னிங்கை விட ஈவினிங்ல இந்த பில்டிங் லைட் செட்டிங்கோட பக்காவா இருக்கும். அப்படியே அருந்ததி படத்துல வராம ஈவினிங்ல இந்த பில்டிங்கை சுத்தி இருக்க எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். பார்க்க சூப்பரா இருக்கும். சோ அப்படியே இந்த கார்டனை சுத்தி நடந்து போனீங்கன்னா சைலண்டா உங்களுக்கு ஒரு மைண்ட் பியூஸா இருக்கும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம G2GH ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்க. வேற மாதிரி இருக்கும்.